ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டுக்காக அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னுமே இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம வந்து இருந்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் மாவட்ட வாரியாக ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அஃபீஷியலான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து வெளியாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு எதனால் அப்டேட் வந்து இது வரைக்குமே அப்டேட் ஆகலை. பார்த்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்ற மனநிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே போயிருக்காங்க. இந்த ரிசல்ட்டெல்லாம் நிறைய மெகா ஊழலாக நடக்குது. இதனால தான் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து பணி நியமன ஆணையெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திகளும் வந்து பரப்புகிறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையா இந்த ரிசல்ட்டு வருமா வராதா, எதனால் அவங்க வந்து ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்காம இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது. உண்மையான நிலவரம் வந்து என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்திருக்கு. என்ன லெட்டர் வந்திருக்கு, இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான வேலையில்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, அனைவருமே எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக தான் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் என்னென்ன ப்ராசஸிங்கெல்லாம் வந்து நடந்திருக்கு, கன்ஃபார்மாக ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற மாதிரி சில இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் டிஆர் ஆஃபீஸர் மூலமாக தகவல் கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் வந்து என்ன கிடைத்திருக்காங்க, கன்ஃபார்மாக நாளை வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக வெளியாகுமா வராதா அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த ரிசல்ட்டு எதனால் அப்டேட் கொடுக்கல, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா குழுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இதெல்லாம் உண்மையா, செலெக்ஷன் லிஸ்ட்லாம் இன்னுமே முடித்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. இருந்தாலுமே நாளை வெளியாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா வெளியாகுமா, செலெக்ஷன் லிஸ்ட்லாம் முடித்திருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து வெளியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே 90-95% தான் முடித்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஏற்கனவே டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு. இதுவுமே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுக்கல இல்லையா. 3 மாத காலங்களாகிடுச்சு, இன்னுமே அப்டேட் கொடுக்கல. எதனால் அப்டேட் கொடுக்கல அப்படின்றத குடுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தில் எங்களால் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து அப்டேட் கொடுக்க முடியல அப்படின்றத சொல்லியிருந்த நிலையில் இதனால தான் அப்டேட் கொடுக்கல. இருந்தாலுமே இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் இல்லையா. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளேயே அவங்க வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் தான் நாளை முதல் ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தோன்னா இப்போ வெளியாக இருக்குது. இந்த வேலைக்காக அப்ளை பண்ணி நேர்காணலுக்காக இறுதிப்பட்டியலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் தான். இருந்தாலுமே நேற்று காலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ரிசல்ட்டு நாளை முதல் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் கூட்டுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா
சொல்லியிருக்காரு. விரைவில் நாங்க வந்து ரிசல்ட் இறுதி பட்டியல வந்து பணியான வந்து குடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர் ஆஃபீஸ் மூலமாவும் அதே மாரி தான் ஜியோ உத்தரவு வந்து வந்தாலும் நாங்க வந்து ரிசல்ட் குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நிலையில தான் ஒரு சில மாற்றங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாரி தகவல் வெளியா இருக்கு. அனைவருமே நம்ம எதிர்பார்த்த மாரி நாளை முதல் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து இருக்கு இல்லையா? இதுல வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாரி. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். அனைவருமே எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க. இதில் 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து அதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் செக் பண்ணி தான் நமக்கு வந்து அனைத்துமே வேலை வந்து வழங்குவாங்க. இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி அனைவருக்குமே இந்த வேலை வந்து சிதற அடிப்படையில் தான் வழங்கியிருக்காங்க. எவ்வளோ மார்க் வச்சிருந்தா கிடைத்திருக்கு அப்படின்னா, அதே மாரி 800, 890க்கு மேல நீங்க வந்து மார்க் இருந்திருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைத்திடும். அதே மாரி தான் இது மாரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைய பொறுத்தளவுக்கு நீங்க முதல் பட்டதாரியா நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு சில பேருக்கு ஒரு சில லெட்டர்கள் வந்திருக்கு இல்லையா? இந்த லெட்டர் மூலமாக இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து நாங்க வந்து குடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் மூலமாக இன்ஃபர்மேஷனாக குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் பட்டதாரி ஏற்கனவே நம்ம வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதில டாக்குமெண்ட்ட மட்டும் வாங்கி வச்சிருப்பீங்க. நம்ம அத சேர்த்து குடுத்துருந்தோம் அப்படின்னா, அதில வந்து உங்களுடைய முதல் பட்டதாரி டாக்குமெண்ட் வந்து குடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைத்திருக்கு. இதன் அடிப்படையில செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாரி டிகிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் எல்லாம் இருந்து அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேலை வந்து கிடைத்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் நாளை வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டாக தான் இந்த ரிசல்ட் இருக்கு. சிதறடிப்படையில நாளை முதல் மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற தகவல் வெளியா இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்களே லிங்க் இருக்கு. நீங்க அத பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வெப்சைட் மூலமாக ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் போட்டிங்க அப்படின்னா 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி டேரெக்டாகவே உள்ள வெப்சைட் பேஜுக்கு போய்டும். அதில் உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் அப்டேட் கொடுப்பாங்க. இனிமேல் ஒரு சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கலை. அவங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, அதே மாரி தான் மார்ச்சுக்குள்ள அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி இப்ப தேதி அறிவிக்கவும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.